ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது மேத்யூ சாப்டர் 4:8 தேர்ட் டெம்டேஷன், மூன்றாவது சோதனை. பாருங்க, எப்பவுமே ஆண்டருக்குள் இருக்கும்போது ஃபைனலாக ஒரு பிசாசுடைய போராட்டம் இருக்கும். நம்ம ஜெயிச்சுட்டு வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது அவர் 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு இந்த சோதனைகளை சந்திக்கிறார். யாரோட? பிசாசோட. இந்த மத்தேயு 4:8 பார்க்கும்போது அவர் மறுபடியும் பிசாசி அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவர்கள் மகிமையும் அவருக்கு காண்பித்து எல்லாமே காட்டுறான். உலகமே ஒரு நல்லதா இருக்கிற மாதிரி காட்டுவான். ஃபர்ஸ்ட் அதை நம்பி போனாக்கா விழுந்துருவோம். அங்க ஆண்டவர் அங்க நம்பல, ஜெயிக்கிறார். அங்க ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்க ஜெயிக்கிறார். அவன் அந்த ராஜ்யம் உலகத்தை காமிக்கணும்னா அங்க மயங்கி போல. ஏன்னா மனுஷர் ரூபம் எடுத்திருக்கிறார், அங்க மனுஷர் ரூபத்தில் இருக்கிறாரு. அப்ப அங்க மயங்கி போல அவர் நிற்கிறார். ஆண்டருக்காக வைராக்கியமா நிற்கிறார். அதே போல் நம்ம வைராக்கியமா நிற்கணும். போனோம் நேற்று ஒரு காட்சியை பார்க்கும்போது அது எப்படி பிசாசி இந்த உலகத்தை ஏமாற்றாருன்ட்டு தெளிவாக எனக்கு ஆண்டவர் காமிச்சார். எப்படி காமிச்சாருனாக்கா, உலக மலை மேலே போய் நிற்கிற மாதிரி, மலை மேலேருந்து கீழே பார்க்கும்போது இந்த சமுத்திரம் தண்ணி நல்லா கிளீனாக இருக்கிற மாதிரி, அப்புறமா நல்லா விளைச்சல் பச்சையாக இருக்கிற மாதிரி, அது அங்கேருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு கோல்டன் காம்பவுண்ட் அங்கே ஒன்று போட்டிருக்கு. இதெல்லாம் ஆசையை காமிச்சு ஜனங்களுக்கு ஏமாத்துறது, காட்டுறது ஆண்டவர், பிசாசு காட்டுறது. அப்போது அந்த இடத்துல பார்க்கும்போது தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு வெளியே வருது, சமுத்திர தண்ணி. ஜனங்களெல்லாம் மாட்டின்னு அதுலேருந்து தவிக்கிறாங்க. அவர் பெரிய பாம்பு அந்த ஜனங்களை முழுகுது அப்படியே. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அவன் காட்டுறது மேலே கொண்டு போய் காட்சி பார்க்கும்போது எல்லாம் நீட்டாக சூப்பராக இருக்கிற மாதிரி காட்டுறான். அது பிறகுதான் அழிவு ஸ்டார்ட் ஆகுது. அவன் நம்பி போனவங்கெல்லாம் பாம்பு வயிற்றுக்குள்ளே போகிறாங்க. பாம்புடைய அந்த வாயில் திறக்கும்போது ஜனங்கள்லாம் போகிறாங்க உள்ள. இது நாங்கள் பார்க்கும்போது என்ன அது ஆண்டவரே, அதான் மூன்றாவது சோதனை, டெம்டேஷன். அப்போ இதுல நம்ம ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. பிசாசுடி அவனுடைய தந்திரத்துக்கு நாங்கள் மயங்கக்கூடாது. பாருங்க, ஆண்டருக்காக நம்ம ஜீவிக்கும் போது கஷ்டமா நஷ்டமா ஆண்டர் நமக்கு கொடுத்த படியில ஆசீர்வாதத்தோடு போகும்போது அதோட மகிமை வேற. ஆனா பிசாசு கொண்டு போகும்போது அவன் பணமா அவனுக்கு என்ன வேணும் எல்லாம் தருவான், எல்லாம் வரும். கடைசியில் அந்த ஆத்மா நரக்கத்துக்கு போயிடும். அதுதான் அவனுடைய நோக்கம். இதுதான் அவனுடைய நோக்கம், பிசாசு நோக்கம். அவன் எல்லாம் தருவான். நீ எத்தனை நாள் தான் உண்மையா இருப்ப, எத்தனை நாள் தான் உண்மையா ஜீவிப்ப, இப்படி வா, நான் உனக்கு என்ன வேணும் நான் தரேன் உனக்கு, அப்படி சொல்லி சிலரெல்லாம் என்ன பண்ணிக்கிறான், வழி தப்பி ஓடினுங்கிறாங்க. ஹல்லேலூயா. இச்சையினால விழுந்து போறவங்களா வழி தப்பி போயின்னுங்கிறாங்க. ஆண்டருக்காக உண்மையா இருக்கும். சில சோதனை சகிக்கும் போது அந்த ஜெயத்தை தருவார். சோதனை ஜெயிக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அந்த சோதனையில வின் பண்ணோம், அதுதான் ஆண்டவர் சித்தம். சோர்ந்து போகக்கூடாது. அதுல நிறைய பேர் சோர்ந்து போறவங்கலாம் என்ன செய்யறாங்க, வழி விலக்கி போயிடுறாங்க. இச்சைனால விழுந்து வழி விலக்கி போய் பாருங்க, உண்மையா இருக்கும்போது பண நெருக்கடி இதெல்லாம் வருது. ஆனா ஆண்டவர் கைவிடல, நடத்தின்னு வராரு. ஆனாலும் சந்தோஷமா சமாதானமா கொண்டு போறாரு ஆண்டவர். கொஞ்சம் காத்திருக்கணும். காத்திருக்கிற பொறுமையில் இச்சையில் விழுந்து அவங்க இஷ்டப்படும் வாழ்க்கையில் போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 3000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அப்போ இதிலே தெரியுது பிசாசு வழியில் விழுந்துட்டாங்க. பிசாசு பணம் எல்லாம் தருவான், எல்லாமே வரும். அதில் முக்கியம் சத்தியத்தில் நம்ம நிற்கணும். ஹல்லேலூயா. ஆண்டு சித்தத்தில் நிற்கணும். அப்போ இங்கே பார்க்கும்போது அப்போ மேலே கொண்டு போய் இயேசுவை நிற்க வச்சு அவன் காட்டுறான், இந்த ராஜ்யம் எல்லாம் உனக்கு தரேன், பாரு, இதெல்லாம் பாருன்ட்டு. அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது
அவனுக்கு எப்படி இந்த அதிகாரம் வந்துச்சு இல்லைங்களா? அவனுக்கு எப்படி அதிகாரம், இந்த உலகமே அதிகாரம் எப்படி அவனுக்குள்ள வந்துச்சு நமக்கு தெரியுது இல்லைங்களா? இந்த அதிகாரம் யாருக்கிட்ட இல்லை, நம்மகிட்ட தான் அவன் திருடுனது. இந்த அதிகாரத்தை ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த அதிகாரம், இந்த அதிகாரத்தை பிசாசு என்ன பண்ணா, பாவம் செய்ய வச்சு அந்த அதிகாரத்தை திருடினான். அந்த அதிகாரத்தை, இந்த உலகத்துடைய அதிகாரத்தால எடுத்துக்கின்னு அவன் என்ன பண்றான், அவன் ஆளுகை செய்யறான். அந்த உலகத்தை குறித்து, உலகத்தை கையில வைத்துக்கின்னு அதுல பார்க்கும்போது இங்கே சாத்தான் தன்னுடைய மறைமுகமான ஆசையை வெளிப்படுத்துகிறான். ஜனங்கள் தங்கள் வணங்க வேண்டும் என்று விரும்பின அவன் இந்த உலகத்தின் தேவன். 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கும்போது இந்த உலகத்தின் தேவன் சொல்லி வேதத்தை சொல்லப்படுகிறது. அப்படியே அவன் ஜனங்களை தங்கள் கனப்பனவும் வணங்கவும் அவன் கீழ்ப்படியவும் வேண்டும் என்று விரும்பினான். மனிதர்கள் சிலர் அறிந்தும் அறியாமலும் அவர் செய்கிறார்கள். அவன் இதை நிறைவேற்றுவதாக பூமியில் உள்ள எல்லா காரியங்களும் உலக பிரகாரமும் மாதி ரீதியாக சுறுசுறுப்பாக செயல்படுகிறான். ஜனங்கள் உலக செல்வங்களையும் அதிகாரத்தையும் கொடுப்பது மூலம் அவர்களை தன்னுடைய வழிகளிடம் கவர்ந்து இழுத்துகிறான். ஆதாமை பாவம் செய்து வைத்தது மூலம் அவர்களுடைய ஆளுகைக்குள் வந்ததால் அவர்களை தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்க அவனால் முடிகிறது. உலகம் ஆளும் தேவனுடைய மனிதன் ஆதாமே. அவனை மனிதன் குலத்தின் தகப்பனும் பிரதித்திரமானவன். ஆதாம் பாவத்தில் விழுந்ததால் மனிதன் குலத்திலே பெரிய அளவிலே கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டு சாத்தான் வெற்றி பெற்றான். உலகத்தின் ஒரு சிறிய பகுதி செல்வதற்காகவும் மகிமைக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அநேக சிறந்த ஜனங்களே நீதியுள்ள கொள்ளையுள்ள விட்டு தேவனுடைய சத்தியங்களை ஒதுக்கி பொய் மற்றும் ஏமாற்றும் வழிகளே சுயம் நலமும் மற்றும் அனுதிஞான வழிகளான சாத்தான் வழிகளை பின்பற்றுகிறாங்க. அல்லேலூயா. அப்போ பார்க்கும்போது இது என்ன சொல்ல வருதுனாக்கா, ஆதாம் கிட்ட இருந்து அந்த வல்லமை அவன் எடுத்துக்கின்னு இன்னைக்கு எல்லாரும் உலகத்தை ஏமாத்தி கொண்டு வருகிறான். உலகத்தை ஏமாத்தி கொண்டு வருகிறான். உலகில் அவனை வணங்க வேண்டும், அவனை பின்பற்ற வேண்டும். அப்படியாக தான் அவனை என்ன செய்யறான், ஜனங்களை ஏமாற்றி கொண்டுகிறான். இது சிலர் அறிந்தும் செய்யறாங்க, சிலர் அறியாமலும் செய்யறாங்க. சிலர் தெரியும் இது பொய், இதுதான் பொய் தெரிஞ்சே செய்வாங்க, சிலர் அறியாமலே போய் கொண்டு இருக்காங்க. ஆனா இது என்ன ஒரு கொடூரம்னாக்கா, கிறிஸ்தவங்களுக்கு கூட சத்தியம் என்ற கொள்கையை அவங்க விட்டு அந்த பொய்யான கொள்கையில மாட்டி கொடுக்குறாங்க. கிறிஸ்தவங்க கூட இதுல இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்களுக்கு கூட இதுல இருக்கிறாங்க. அப்போ எந்த ரிலிஜன் சொல்ல முடியாது, எல்லாமே என்ன செய்யறாங்க, பிசாசுடைய கண்ட்ரோல்ல போயிருக்காங்க. கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கனாக்கா இவங்களாம் துரோகிங்க, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுறாங்க, தேவனுக்கு விரோதமாக செயல்படுறவங்க கூட இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அப்போ இவெல்லாம் யாருடைய கீழ்ப்படியில் இருக்காங்க, பிசாசுடைய கீழ்ப்படியில் இருக்காங்க. அப்போ ஆராதனை யார் செய்யணும், ஆண்டவர் மட்டும் தான் ஆராதனை செய்யணும். அது ரொம்ப ஜாக்கிரதை. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தெல்லாம் அவனை காமிச்சு அவன் என்ன செய்யறான், இந்த எடுத்துக்கிறான். அதான் ஆண்டவர் வசனம் சொல்கிறது, மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாங்க, தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக்கிறான். அப்போ எப்படி வாழணும்னாக்கா, ஆண்ட சார்ந்து வாழ வேண்டும். ஆண்ட நம்மோடு இருந்து வாழணும் இந்த உலகத்தில். அப்படி வாழும்போது தான் நமக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான். அப்போ தேவன் இல்லாதது எந்த ஒரு காரியம் நமக்கு வேணாம். தேவனுக்கு பிரியம் இல்லாதது எதுவுமே நமக்கு தேவையில்லை. தேவன் நம்மோடு கூட இருந்து செயல்படும் போது தான் நமக்கு எல்லாமே மகிமையா இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை எல்லாமே ஆண்டவருக்கு அறிந்திருக்கிறார். அவரே நமக்கு வானானாக்கா அப்போ பிசாசுடைய கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆண்டவர் கூட்டத்தில் இருக்கணும், நம்ம ஆண்டு நம்ம கூட இருக்கணும். அப்போ நம்ம ஜீவனை நஷ்டப்படுத்த கூடாது. அப்போ ஜீவன் தான் நமக்கு முக்கியம். நமக்கு ஆண்டவர் சொல்றாரு,
நீ நித்திய ஜீவனுக்குள் இரு. நீ நித்திய ஜீவனுக்குள்ள நீ செயல்படு. நித்திய ஜீவன் இல்லாத ஒரு காரியத்தில் ஈடுபட்டா நீ உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்கிற. நாளைக்கு நீ நரக்கது போற, உன்னோட ஒரு கூட்டாளி நரக்கது போறாங்க. இதுதான் வசனம் சொல்லுது. அப்ப நம்ம நித்திய ஜீவனோடு செயல்படுறோமா? அப்போ நித்திய ஜீவன் இல்லாம இச்சையினால் போறோமா? இச்சையினால் விழும்போது நம்ம நித்திய ஜீவனை இழந்துருவோம். நித்திய ஜீவனை இழந்துருக்கு பிசாசுடைய கூட்டத்தில் போயிடுவோம். ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு நம்பி ஓடிடக்கூடாது. நம்ம சில பார்க்கும்போது என்ன அப்பனா எல்லா பாவனாக்கா அப்போ எப்படிதான் அனுபவிக்கிறது இந்த உலக சில கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ எல்லாமே அப்போ எதுக்கு ஆடு உண்டாக்குனாரு? இப்போ எல்லாம் பாவம். ரொம்ப ஜாக்கிரதை. அல்லேலூயா. அது பாவம் நீங்க சொன்னாக்கா அப்போ எதுக்கு இங்க இருக்கு உலகத்துல? பாருங்க, உதாரணம் சொல்றேன். ஈ பார்த்தீர்களா? ஈ, அந்த ஈ அசுத்தத்திலையோ எல்லாத்துலயும் அது அலம்போதும். அது இங்கே இருக்கும் அங்கே இருக்கும் இல்லைங்களா? அந்த ஈ அது எல்லா பக்கம் இருக்காது. அசுத்தத்திலும் இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். அது ஈ, அது ஒரு டிஃப்ரெண்ட். ஆனா தேன் பார்த்துக்கிறீங்களா? தேன் அது அசுத்தத்தில் இருக்காது. அது நல்ல சுத்தத்தில் நல்ல ஒரு பூவில் அதுதான் அது உண்ணும். அதெல்லாம் மேலே தான் இருக்கும். அது நல்லா உன்னதமான மேலே தான் அது கூடு கட்டி இருக்கும். அது பார்க்கும்போது தேன் நல்ல ஒரு பூக்களில் போய் அது தேனை குடிக்கும். அது அங்கே சேகரிக்கும். அது மேலானதான் நாடும். அது மேலானதான் தேடும். அது தேன் போல நம்ம லைஃப் இருக்கணும். அல்லேலூயா. ஈ போல இருக்கக்கூடாது. ஈ போனாக்கா இங்கத்தும் இருக்கும் அங்கத்தும் இருக்கும், எல்லா பக்கம் இருக்காது. ஈ லைஃப் நாளைக்கு நாரிடும், நாளைக்கு ஒன்றுமெல்லாம் போயிடும் அது ஈ. ஆனால் தேனை போல வாழும் போது சூப்பராக இருக்கும் வாழ்க்கை. அல்லேலூயா. தேனை போல தேன் மேலானவர்களையும் நாடும். மேலான சுத்தமானதுதான் தேன், மேலானது நாடும். அந்த மாதிரி மேலான நாடும்போது ஆண்டு வார்த்தைக்குள்ள மேலான இது ஆண்டு சித்தமா அப்படி போகும்போது தேனை போல நம்ம வாழ்வோம். அல்லேலூயா. தேனை போல இருக்கணும் இஷ்டமா? இல்ல ஈ போலியா? ஈ அசுத்தம். அது குணம் மாறாது. இங்கத்துக்கு அங்கத்துக்கு எல்லா பக்கம் தாகும். நீங்க சொல்லலாம் ஈ போல ஜனங்க இருக்கிறாங்க, சபையில இருக்கிறாங்க, என் பக்கத்துல உக்காந்து இருப்பாங்க, ஜனங்க பார்க்கணும். அல்லேலூயா. ஆனா தேன் போல் வாழும். பக்கத்துல கூட பரிசுத்தமா இருக்குவாங்க, பக்கத்துல கூட உண்மையா உத்தமா இருக்காங்க. அல்லேலூயா. தேன் போல் நம்ம வாழும். அல்லேலூயா. இப்போ தேன் போல் நம்ம வாழ்க்கை இருக்கும்போது சூப்பரா இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சித்தம்படி செய்யும்போது அப்போ நம்ம ஜீவனை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனை நம்ம இழந்துடக்கூடாது. அதுதான் இங்க வார்த்தை சொல்றாரு. 1 யோவான் 2:15 வாசிக்கும் போது உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் இருக்கிற இதை அன்பு கூறாதீங்க. உலகத்தில் இருக்கிறவைகள் பிதாவுடையது அல்ல, பிதா உண்டாக்கினது அல்ல, உலகத்தில் உருவானது. நீங்க அதை பின்பற்றி போனாக்கா தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்காது. அல்லேலூயா. தெளிவா போட்டிருக்கீங்களா? உலகத்துக்கு காரியம் சொல்லும்போது பாருங்க, உலகத்துக்குரிய பார்க்கும்போது அது நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ரொம்ப நம்ம உஷாரா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ கெட்டது நம்ம பின்பற்றக்கூடாது. நன்மை அது ஆண்டருக்குள்ளோ ஆண்டவர் வார்த்தைப்படி நாங்கள் பின்பற்றும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்திற்குரிய பார்க்கும்போது உலகத்தின் தீங்கான காரியங்கள் இதெல்லாம் ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டனாக்கா இதெல்லாம் தேவனால் உண்டானதல்ல. சினிமா தியேட்டர் தேவனால் உண்டானதல்ல. பொய்யான காரியங்கள் எல்லாம் தேவனால் உண்டானதல்ல. டைம் பாஸுக்கு ஓடுற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனால் உண்டானதல்ல. நேரத்தை வீணாக்குறது காரியங்கள்லாம் தேவனால் உண்டானதல்ல. அப்போ இதுல நம்ம ஈடுபடக்கூடாது. டைம் பாஸ் போனோமே, டைம் பாஸுக்கு அதுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. டைம் பாஸ் பண்ணனா ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணாலே நேரம் போறதே தெரியாது. அல்லேலூயா. ஆண்டோட பேசும்போது ஆண்டு வார்த்தையில் நிற்கும் போது நேரம் போறதே தெரியாது. ஆண்டவரோடு இருக்கிறது நம்ம பழகி கொள்ளணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவன் சொல்றார், தேவனால உண்டானதல்ல, இது உலகத்தில் உண்டானது, இது உலகத்துது தேவனால் உண்டானது. இதுல அன்பா இருந்தாக்கா தேவன் அன்பு இல்லை அவங்கள்ட்ட. நல்லா தெரிஞ்சுங்க. உலக பிரகாரம் இருக்கிறாங்கனாக்கா, உலக பிரகாரம் ஓடி இருக்கிறாங்கனாக்கா தேவ அன்பு இல்லை. அல்லேலூயா.
ஈ போல கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, தேனு போல கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. தேனு போல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, ஈய போல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வேணும். ஆண்டவரே, யார்ப்பா தேன் போல இருக்கிறாங்க, யார்ப்பா ஈ போல இருக்கிறாங்க? அப்போ உலகத்தின் காரியத்தில் போடுறாங்கனாக்கா இது ஈ ஜாதிக்கு சேர்ந்தது. அல்லேலூயா. இது உலக பிரகாரமே உலகமே இது மைண்ட்ல ரொம்ப இருக்கு. உலக ஆசையிலே இருக்குனாக்கா அது ஈ. அது இல்லைங்களா? உலகத்தின் ஆசைன்னா எப்படி? பணம் சம்பாதிக்கணும், பணம் 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 வேணும். எவ்வளோதான் வேணும்? ஒரு லிமிட் இல்லையா? ஆண்டவர் நமக்கு கொடுத்தபடி போக முடியாதா? பணம் பணம் பணம்னாக்கா அதெல்லாம் உலகத்தின் ஆசை. அது ஆண்டவர் பிச்சைக்காரன் ஆண்டவர் வைக்க மாட்டாரு. ஆண்டவர் பிச்சைக்காரன் வைப்பார், ஆண்டவர் வைக்க மாட்டாரு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது போல எல்லாமே ஆண்டருக்குள் வளரணும், ஆண்டருக்குள் ஆசீர்வதிப்படணும், ஆண்டருக்குள் இருக்கணும். எல்லாமே ஆண்டவர் கொடுத்ததா அதுதான் நிரந்தரம். அல்லேலூயா. நாளைக்கு போகும்போது எல்லாம் விட்டு ஓடணும். அது பின்னாடி ஓடினாக்கா நமக்கு நிரந்தரம் கிடையாது. அது நித்திய ஜீவனை கொடுக்காது. எல்லாம் விட்டு ஓடுறது பின்னாடி ஓடக்கூடாது. நம்ம விடாது. எப்பவுமே நம்ம கூட இருக்கிற நித்திய ஜீவன் ஆண்டவரே நமக்கு வேணும். அல்லேலூயா. எங்க என்ன நடந்தாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார். அவர் நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்படி போகும்போது தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. அப்போ 1 யோவான் 2:16 வாசிக்கும் போது, என்னில் மாம்சத்தின் இச்சையும் கண்ணுகளின் இச்சையும் ஜீவன் பெருமையாக உலகத்தில் உள்ளவைகள் பிதாவினால் உண்டானதல்ல, இவைகள் உலகத்தில் உண்டானவைகள். பாத்தீங்களா? கண்ணுகள் இச்சை எல்லாம், இந்த இச்சையான காரியங்கள் எல்லாம் இது உலகத்தில் உண்டானது, இது தேவனால் உண்டானது அல்ல. இதெல்லாம் பிசாசுடைய திட்டங்கள். பிசாசுடைய திட்டங்கள்லாம் வைத்து என்ன பண்றான்? ஜனங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கான். அவங்களை அவங்க பார்வைக்கு அவங்க பேச்சுக்கு எல்லாம் நன்மையான காமிச்சிட்டு அவன் என்ன செய்யறான்? தீங்களை போட்டுருவான். எல்லாம் நினைச்சோம், ஓ இதான் எவன்னா, ஓ இதுதான் கரெக்டான ரூட்டா, ஓ இதுதான் நான் கரெக்டா போயிட்டு இருக்கிறேனா? இல்ல, நீ கரெக்டான ரூட்ல போல, மறித்து போகிறாய். தெரியுதுல்ல? பார்த்தோன்னே மேல கொண்டு போனோன்னே, ஓ இதுதானா, ஓ இதுதானா உலகம் தெரிஞ்சுட்டு ஏமாந்து போறது. இச்சை நாள் விழுவாங்க. அவனுடைய தந்திரமே வேற. அவன் சொல்றது எப்படி தெரியுமாக்கா? நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்துல, போக போக தான் அதோடைய விளைவு தெரியும். பயங்கரமான ஒரு இருள மாட்டி தவித்துருவாங்க அப்படியே. இல்லை அப்புறமா இயேசு தான் வேணும்னா கூட தப்பிச்சு வரது கூட முடியாது. ஏன்னா அவனுக்கிட்ட வசமா மாட்டியாச்சு. அது இடம் கொடுக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு நல்ல ஒரு அவன் கொண்டு போவான், மேலே கொண்டு போவான், மேலே கொண்டு போய் நிற்க வைப்பான். பாரு எல்லாம் உனக்கு தரேன், இந்த உலகம் வேணுமா தரேன், உனக்கு என்ன வேணும் தரேன் உனக்கு. அப்படி வாங்கினவங்கெல்லாம் நிறைய பேர் ஹை லெவலில் இருக்கிறாங்க. அப்படி வாங்கினவங்கெல்லாம் ஹை லெவலில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். அவங்களுடைய கலரு, அவங்களுடைய சுபாவம் எல்லாமே தெரியும். அவங்க சுபாவம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பிளாக் தான் விரும்புவாங்க. வீடு பிளாக்கு, பில்டிங் பிளாக்கு, ஸ்டேஜ் பிளாக்கு, பேக்ரவுண்ட் பிளாக்கு, எல்லாம் பிளாக் பிளாக் பிளாக்கு, ட்ரெஸ்ஸு பிளாக்கு, எல்லாம் பிளாக் பிளாக். தெரிஞ்சு அதிலே தெரிஞ்சு லூசிபர் ராவி இதில் சைடில் ஒட்டினுக்குதுன்ட்டு. அல்லேலூயா. அதிலே கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. சைடில் ஒட்டினுக்கோம். 12th மெயினில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அரைக்குறை ட்ரெஸ் எல்லாம் பிளாக்ல தான் சுற்றினுக்காங்க. எல்லாம் லூசிபர் ராவிங்க அதெல்லாம். அல்லேலூயா. ஏன்னா இருக்கிற உண்மைதான் சொல்ல முடியும். நான் முன் பொய் சொல்லியே. அப்போ உலகத்தில் உண்டானதெல்லாம் அது உலகத்திற்குரிய தேவனால் உண்டானது அல்ல. அப்போ இந்த கருப்பு இதெல்லாம் இது ஒரு கிரியங்களா, இதெல்லாம் நம்ம ஈஸியாக நமக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும். ஓ இதுதானா? நீங்கள் வேணா பாருங்க, அவங்க விரும்புறது, அவங்க லைக் பண்ணுறது எல்லாம் பிளாக்காக தான் இருக்கும். ஏன் பிளாக் விரும்புகிறாங்க? அது சாத்தானுடைய சிம்பிள், அது அடையாளம், அதுதான் அவங்க விரும்புவாங்க. பரிசுத்தத்தை விரும்ப மாட்டாங்க. இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அவங்கெல்லாம் ஏன்னா அது விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது மறைமுகமாக இருக்கும், உள்ளோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. சொன்னா இல்லப்பா நாங்கெல்லாம் அதெல்லாம் இல்லப்பா, நாங்கள் ஆண்டவர் தான் உண்மையாக இருக்கிறோம்வாங்க. அவங்களுடைய சுபாவம் பார்க்கும்போது எல்லாம் கருப்பாக இருக்கும். அதிலே கண்டுபிடிச்சாங்க. அல்லேலூயா. இப்படி யார் எப்படிப்பட்டவன்? அப்போ உண்மையாக இருந்தானாக்கா கஷ்டமோ நஷ்டமோ ஆண்டவர் கொடுக்கறதுல போகும்போது அது இருக்கிற திருப்தி வேற எதுலையுமே இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் சூப்பராக எடுத்துன்னு போவார். உலகத்தின் உள்ளவைகள்லாம் எதுவும் விதிக்கவில்லை, விழுந்து போன உலகத்தில் உள்ள எதுவும் ஒரு விசுவாசியின் அன்புக்கு உகந்தது அல்ல. விழுந்து போன மனிதன் சுபாவமே அவன் தன் கண்களினாலே காண்கிறவைகள் இச்சையும் பெருமையும் தன்னை தானே உயர்த்து கொள்ளுதலும் இந்த உலகத்திற்குரியவைகள் ஒப்பிடு. இந்த உலகத்திற்குரியது பார்க்கும்போது இதில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா விழுந்து போன மனிதன் சுபாவம்
சுபாவம் சொல்லும் போது பெருமை. பெருமை அவங்கக்கிட்ட பார்த்து பெருமை இருக்கும். என்கிட்ட கார் இப்படி இருக்கு, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்த குணம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். யாரை? பிசாசை பின்பற்றவங்களுக்கு. பிசாசு பின்பற்றவங்களுக்கு பெருமை எப்படி இருக்குன்னாக்கா, பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து நுழைஞ்சிருக்கும். அப்படியே பிள்ளைங்களை பேச விடுங்க, உங்கள் கார் வேல்யூ எவ்வளோ, நம்ம கார் ஏன் வேல்யூ, அங்கே பேச ஆரம்பிக்குங்க. அங்கே நம்ம மாடல் இது, அங்கே பிசாசு எடுக்கணும், அங்கே இருக்கும், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஃபேமிலி ஃபுல் ஜாயினாக இருக்கும். அப்படியே பிசாசு எடுக்கணும். பெருமை. பெருமை. இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினேன், ஏய் ரொம்ப சீப்பாக இருக்குது, இது வேறு 5000 ரூபாய் ட்ரெஸ், இது 10,000, நான் வந்து இங்கே வாங்கினேன், நான் அங்கே. பெருமை. பெருமை நாவி. பெருமை. பெருமை பயங்கரம். பிரைடு இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தா அவங்கள பார்த்து பேசுறதுக்கு அவங்களோட சேர்றதுக்கும் பிடிக்காது. நமக்கு இருக்க தெரியும் அவங்க குணங்களை பார்க்க. பெருமை. நான் அந்த காலேஜில் படித்தேன், எங்கள் தாத்தா இப்படி, எங்கள் தாத்தா எப்படி, அவன் வீடுங்களை குறித்து. அவன் பிச்சைக்காரன், அவங்க கூட ஏன் சேர்ற, அவங்க பேச்சுங்க வர்றோம் இப்படி எல்லாம் வீட்டில். அவன் பிச்சைக்காரன், அவங்க கூட ஏன் சேர்ற. பிரைட்னஸ். பெருமை. இவங்கெல்லாம் பெருமை. இந்த பெருமைக்குள்ளே பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க அவங்க, அதிலே தான் பசங்களும் வளர்க்குவாங்க. பசங்க பார்க்க பசங்களோட அது பெருமையில தான் இருப்பாங்க. காரு, ஸ்கூட்ரு, டூ வீலர் எல்லாம் வேல்யூ பார்ப்பாங்க. நீ உன்னுடைய ட்ரெஸ்ஸு மேலேருந்து பார்ப்பாங்க, நீ எப்படியெல்லாம் இருக்கிற, அப்போ தான் ரெஸ்பெக்ட், இல்லைன்னா ரெஸ்பெக்ட் இல்லை. பெருமை. பெருமை. பார்த்தீங்களா எப்படி பெருமை, பார்த்தீங்களா? இதெல்லாம் பிசாசுடைய குணங்கள். இதெல்லாம் பெருமை. இவங்க ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய நடை, அவங்களுடைய செல்வாக்கு, அவங்களுடைய பணம், இதெல்லாம் பார்த்து மயங்கிறது தான் இந்த இந்த பெருமை நாவி. அல்லேலூயா. அதனால மயங்கக்கூடாது. என் ஆண்டவர் எனக்கு டபுளாக தருவார் தேவன். அல்லேலூயா. உன் பணம் நீ வச்சுக்கோ, எனக்கு ஆண்டவர் டபுளாக தருவார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. கார், இந்த கார் அந்த கார், அது குப்பை பொறுக்கிறதுக்கு அதுக்கு உதவாதுனாக்கா பசங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. அல்லேலூயா. நமக்கு அது மேலே நம்ம கண்ணு இல்லை. நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் நடத்துங்க. அல்லேலூயா. என் ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அந்த குணங்களை பார்க்கும்போது உனக்கு என்ன பிடிக்கும், பிசாசு கேட்கும், என்ன பிடிக்கும் உனக்கு, என்ன சொல்லுவீங்க? காரில் உனக்கு என்ன கார் பிடிக்கும்னாக்கா என்ன சொல்லுவீங்க? என்னை கேட்டாங்க பாபான்னு, ஐயோ எனக்கு ஆண்டை சித்தன்படி எது இருக்கோ அதுதான் வேணும் நமக்கு. ஆண்டர் கொடுத்தா எனக்கு ஓகே, இல்லைன்னா தேவையில்லை அந்த மாதிரி காரு. இல்லை உனக்கு என்ன கார் பிடிக்கும்? எனக்கு எந்த காரும் பிடிக்காது, ஆண்டர் கொடுத்தா எல்லா காரும் எனக்கு பிடிக்கும். அல்லேலூயா. எதுனாலும் ஆண்டை சார்ந்து, ஆண்டு சித்தமாக எனக்கு அது கொடுக்குறது, ஆண்டு சித்தமாக அது என்கிட்ட வர்றது, அது ஆண்டு சித்தத்தின்படி போகணும். இல்லை எனக்கு பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது எங்கள் ஆண்டவர் கொடுத்தா தான் அது நமக்கு பிடிக்கும். அதான் நம்ம நிரந்தரம். அல்லேலூயா. இத்தான் உனக்கு நிரந்தரம் மகனே, இத்தான் உனக்கு நிரந்தரம் ஆண்டவர் வைப்பார். அது நம்ம திருப்தியாக வாழணும். அல்லேலூயா. அப்படி வாழும் போது சூப்பராக இருக்கும் லைஃபு. உங்கள் டூ வீலர் பாருங்கள், ஒரு சிம்பிள் டூ வீலர் ஒரு 20,000 இல்லை 40,000 டூ வீலர் வச்சுக்கிறீங்களா, அது மற்றது கம்பேர் பண்ணாதீங்க. அது 3 லட்சம் வண்டி, அது ஸ்பாட் அவுட்டில் இருந்து போயிடுவாங்க. உங்க கொடுத்துருக்க வண்டி சேஃப்டி. அல்லேலூயா. ஆனால் நன்றி சொல்லு. பெருமை. சில பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லம்ல இருக்கிறாங்க, ஒரு பையன், அந்த வீட்டு அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க, வயசு பசங்க 2 பைக் வாங்கி வச்சிருக்காங்க, 3 லட்ச ரூபாய் பைக்கு. இவங்க சோக்கியம் மாதிரி சுற்றுறதுக்கு 2 பைக்குக்கு இஎம்ஐ யார் கட்டுறது? அம்மா கட்டணும். அம்மா கட்டணும். எங்கே போய் வீட்டு வேலை செய்து கட்டணும். பெருமத்தின் ஆவி பார்த்தீங்களா எப்படி செய்து? அந்த அம்மாவுடைய கஷ்டத்தை அவங்க பார்த்தாங்களா? அவங்க பார்க்கல. 3 லட்ச ரூபாய் டூ வீலர் வேணுமா? வீட்டு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, எவ்வளோ கஷ்டம் இருக்கு. அம்மாவோட கண்ணீர் அவங்க பார்த்தாங்களா? பார்க்கல. 3 லட்ச ரூபாய் டூ வீலர். எனக்கு தெரியும், அந்த ஃபேமிலியெல்லாம் தெரியும் எனக்கு. அல்லேலூயா. அப்போ பெருமை பார்த்தீங்களா? பெருமை பார்த்தீங்களா? இதெல்லாம் மறைச்சிருது. கஷ்டத்தை மறைச்சிரும், எல்லாமே மறைச்சிரும், மற்றவங்களுடைய வேதனை மறைச்சிரும், எல்லாமே மறைச்சிரும். பெருமை பெருமை பெருமை. இதெல்லாம் லூசிபர் ஆவிங்க இதெல்லாம். அல்லேலூயா. அவங்களாம் நம்ம சபையில் நிற்க முடியல, ஓட்டாங்க. அங்கெல்லாம் பிரச்சனை வந்தாக்கா, எதனா ஒரு கஷ்டம்னாக்கா வந்து இங்கே இருப்பாங்க, இங்கே ஓடிடுவாங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளோ வல்லமதி. அப்போ கூட அவங்க நேசிக்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு, அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு ஆண்டவர். அவங்க நிற்கலையே, சபையில் நிற்கலையே. ஆனால் அந்த பெருமை பின்னாடி தானே ஓடுறாங்க. அந்த தாயார் கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் யோசித்து பார்த்தா எப்படி யோசிக்கிறீங்களே? இப்போ உங்களுக்கு கேட்கும் போது எப்படி ஷாக்காக இருக்குல்ல? என்னப்பா 3 லட்ச ரூபாய் 2 வண்டி வேணுமா வீட்டுக்கு? வேலைக்கு போகிறதுல ஒன்றும் இல்லை,
சும்மா ஊர் சுத்துறதுக்கு பைக்கு, 3 லட்சம் ரூபாய் பைக்கு. அப்ப ஆண்டவர் இதெல்லாம் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் விழுந்து போன சுபாவம், மனிதன் விழுந்து போன சுபாவம், அது விழுந்து போன ஸ்பிரிட். இதெல்லாம் பெருமையில போவோம். இந்த பெருமைக்குள் நம்ம போகக்கூடாது. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, 1 யோவான் 2:17 வாசிக்கும் போது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17 சொல்லியபடி உலக இச்சை எல்லாம் ஒளிந்து போவோம். இந்த எல்லாமே ஆடம்பரம், பெருமை, இவங்க என்னன்னா கட்டுறாங்க, என்னன்னா செய்யறாங்க, எல்லாம் ஒளிந்து போவோம். ஆண்ட சித்தத்தின்படி செய்கிறவன் தான் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அது யாராலும் சரி, நானாலும் சரி, நீங்களும் சரி, யாராலும் சரி, அவங்க தான் நிலைத்திருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம சொத்து சொத்து பணம் 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 எப்படி சம்பாதிக்கலாம், யாரை ஏமாற்றலாம், இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்க ஆண்டு சித்தத்தின்படி செய்யறாங்கன்றீங்களா? கண்டிப்பா ஆண்டு சித்தத்தின்படி செய்ய மாட்டாங்களா? ஆண்டு சித்தத்தின்படி செய்யறவங்க ஆண்ட பயபக்தியா இருக்கும். ஆண்டவரே, நாளைக்கு விட்டு போறது இது பின்னாடி நான் ஓட மாட்டேன், எனக்கு இது இல்லை, உங்களுடைய வார்த்தை எனக்கு வேணும். ஆண்டவர் பார்த்தீங்களா, அங்க அவங்க மேல கொண்டு போய் நிக்க வச்சுட்டான் சாத்தான்னு. இதெல்லாம் காட்டுறான். அவர் ஏமாந்துட்டாரா? ஏமாந்து போல. ஆனா இன்னைக்கு ஜனங்க ஏமாந்து போறாங்க. ஆண்டவர் முன்மாதிரியா இருக்கிறாரு. அவரை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அல்லேலூயா. அவர் முன்மாதிரியா இருக்கிறாரு. ஆனா நம்ம ஜனங்க எதை பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் பிசாசு காட்டுறான். கொண்டு போய் மேலே கொண்டு போய் வச்சு காட்டுறான். இந்த இது வேணுமா, உனக்கு என்ன வேணும், என்ன வேணும், அவனுக்கு என்ன தெரியுமா வேணும், அவனை வணங்கணும், அவ்வளோதான். நீ என்ன வணங்கு, நான் எல்லாம் உனக்கு தரேன். என்ன பணம் வேணும், என்ன வேணும், அதில் முக்கியம். நமக்கு ஆண்டதான் முக்கியம். அல்லேலூயா. ஆண்டு சித்தத்தின்படி செய்கிறவன், ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறாரு என்று ஆண்டோடு வாழுகிறவன் எல்லாமே ஆசீர்வாதமா இருப்பான். அவனுக்கு எந்த குறையும் இருக்காது, எந்த குறையும் இருக்காது. எல்லாமே ஆண்டு நிறைவாக்கி கொண்டு போவார், நிறைவாக்கி கொண்டு போவார். எல்லாமே நிறைவா இருக்கும். உன் மனசு நிறைவா இருக்கும், அன்பு நிறைவா இருக்கும், தேவன் ஆசீர்வாதம் நிறைவா இருக்கும், ஃபுல்லன்ஸா இருக்கும். அப்போ நீங்க மற்றவங்களை பார்த்து என்ன செய்ய முடியாது, வேதனைப்படுறதுக்கு உண்மை கிடையாது. அவன் பாவத்தை சுமந்து கொண்டு போய்ங்கிறான், ஆண்டவர் சிலுவை சுமந்து கொண்டு போய்க்கிறார். அல்லேலூயா. அது போதும் எனக்கு, ஆண்டவர் அன்பு போதும் எனக்கு, ஆண்டவர் அன்புல நான் வளர்றேன் போதும், அது போதும். அப்படி போகும்போது தான் நம்மளோட ஆசீர்வாதம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு வளரணும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. மற்ற இச்சைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம விழுந்துடக்கூடாது. உலக இச்சை, உலகத்துக்கு காரியம், உலகத்தின் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் போதும், ஆண்டவர் கொடுத்த குடும்பம் போதும், ஆண்டவர் கொடுத்திருக்க குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அது போதும், போதும் என்று மனசோடு இரு. ஆண்டவர் உன்னை விட்டு விளங்க மாட்டார், உன் கூடவே இருப்பார். போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்தது போதும் ஆண்டவரே, நீங்க கொடுத்த எனக்கு சேலரி போதும் ஆண்டவரே, நீங்க கொடுத்த எனக்கு பண தேவை போதும் ஆண்டவரே, நீங்க ஒரு நாள் கூட இல்லைன்னு சொல்லி வைக்கல ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, போதும் போதும் போதும். இந்த மனசோடு நிறைவா இருக்கணும், இல்லைங்களா? அப்ப எவ்வளவு நிம்மதியா இருக்கும், நிம்மதியா இருக்கும் இல்லைங்களா? மற்றவங்களை கம்பேர் பண்ண தேவையில்லை. அது நிலைத்திருக்கும். அல்லேலூயா. உண்மையா இருந்தாக்கா அது மேல நமக்கு ஆசையே போவாது. ஒரு நாள் நான் விட்டு போறது, நான் அது பின்னாடி நான் ஓட மாட்டேன், அந்த மைண்டோடு தான் இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருந்தனாக்கா ஆண்டவர் உங்களை மேலும் கொண்டு வருவார். ஏன்னா உன் மைண்டு அதுக்குள்ள இல்ல, எல்லாமே ஆண்டவர் மேல சார்ந்து இருக்கிற. ஒரு நாள் கூப்பிட்டா எல்லாம் விட்டு ஓடி வரணும். சில என்ன குணங்க, பேர பிள்ளைங்க சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும். அந்த பிள்ளைங்க அதுல சேஃப்டியா இருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க. ஒரு 3 தலைமுறைக்கு சொத்து வச்சாக்கா சேஃப்டியா இருப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சில கை கால ஊனமா பிறக்கிறாங்க, ஏன்னா பெரியவங்க செஞ்ச பாவத்தினாலே சொத்தை அனுபவிக்க முடியல. எவ்வளவு பேர் பாவத்துல போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க நினைச்சுக்கிறாங்க, நான் சொத்து சேர்த்து வச்சா என் பேர பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. பிள்ளைங்க இல்லவே இல்லை, பிள்ளைங்களுக்கு பாவத்தை சேர்த்து வைக்கிறாங்க, சாபத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க அனுபவிக்கலாமே, அது ஒண்ணுமே இல்லாம அது அப்படியே போகுது. அப்படிதான் சேர்த்து வைக்கிறாங்க. நீங்க ஆண்டவர் அன்பை சேர்த்து வச்சு நீங்க வளர்த்து பாருங்க. தாய் தகப்பன் கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சூப்பரா அடுத்த ஒரு ஆண்டவர் அவ்வளவு வல்லமுள்ள தேவன். தாய் தகப்பன் கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அது உதாரணம் நானே சொல்வேன். 8 வயசு 9 வயசுல தெருவில் வந்தவன் நான்.
என் ஆண்டவர் கைவிடலைங்க, சூப்பராக எடுத்துன்னு வர்றாரு. அதே நம்பிக்கை தான் நான் என் பிள்ளைங்களை வச்சிருக்கேன். என் ஆண்டவர் என் பிள்ளைங்களை கைவிட மாட்டார். என்ன கைவிடலையே, அதே போல தான் பிள்ளைங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். அதெல்லாம் சொத்து சேர்த்து வைக்கணும், அவங்க தலைமுறை, இதெல்லாம் நமக்கு ஐடியா கிடையாது. அல்லூயா, தைரியமாக பேசலாம். என் பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் தான் தெய்வன். அல்லூயா, அப்போ பிள்ளைங்களை ஆண்டவர் பார்த்துக்குவார். அந்த தைரியத்தில் நம்ம போனோம். அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லூயா, அப்போ நமக்கு சொத்து பின்னாடி ஓட தேவையில்லை, ஆண்டவர் பின்னாடி போனாலே போதும். அவர் தான் ஆதரிக்கிறார். பிச்சைக்காரனை கூட ஆண்டவர் ஆதரிச்சு நடத்தி போறாரு. தெரியுமா உங்களுக்கு? கொரோனா டைம்ல பார்க்கும்போது எல்லாம் சேஃப்டியா அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்க, சேஃப்டியா இருந்தாங்க. ஆனா பிச்சை எடுக்கிறவங்க வந்து சூப்பராக வாழ்ந்தாங்க. தெரியுங்களா? நான் நல்லா கவனிச்சிருந்தேன். நான் டீ கடையில ஒரு மாஸ்க் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆறாம டீ குடிச்சிட்டு ஆறாம போயிட்டு இருந்தாரு. இன்னைக்கு உயிரோடு தான் வாழ்ந்துருக்கிறாரு. யாரெல்லாம் கது சாத்தினெல்லாம் செத்து போயிட்டாங்க. கது சாத்தினீங்களா சேஃப்டியானங்களா செத்து பண்ணாங்க. அவன் வந்து இது யாரு நடத்துறாரு? ஆண்டவர் நடத்துறாரு, ஆண்டவர் நடத்துறாரு. நீங்க இந்திரா நகர்ல இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு வந்து குஷ்டரோகம் வந்திருக்கும். இப்போ வயசாகி நடமாடிங்கிறார். இப்போ கொரோனா டைம்ல எல்லாம் அங்கே தான் இருந்தார். இப்போ நல்லதாக இருக்கிறார் அவர். அல்லூயா, நல்லா வசதியாக தான் இருக்கிறார் அவர். அவருக்கு சாப்பாடு வேணும், தூக்கம் வேணும், அவ்வளோதான். ஆறாம போயிட்டு லைஃப் அவருக்கு. அல்லூயா, யார் நடத்துறது? ஆண்டவர் தான் நடத்துறாரு, ஆண்டவர் தான் நடத்துறாரு. நிறைய பிச்சைக்காரங்களாம் ஆண்டு சூப்பராக நடத்தின்னு வந்துக்கிறாரு. அவங்களாம் நடத்தின ஆண்டு நம்ம நடத்த மாட்டாரா? சூப்பராக நடத்து வர ஆண்டவர். எதான் எல்லாமே ஆண்டவர் நம்பிக்கை வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அல்லூயா, நீ சாஷ்டமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். ஆணுக்கு பார்த்தீங்களா இப்படி பக்கத்தில் உட்காந்து சொல்றான், அப்படியே எல்லாம் உனக்கே தர்றேன், சாஷ்டாம வணங்கு. பிசாசுனாக்கா அவனை வணங்கணும். நீ என்னை வணங்கு, நான் உனக்கு தரேன், என்னை வணங்கு, நான் உனக்கு தரேன். பணம் இருந்தா நிம்மதியா? பணம் இருந்தா சந்தோஷமா? பணம் இருந்தாக்கா நித்திய ஜீவன் போலாமா? பணம் இருந்தாக்கா எல்லாமே நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. பணமும் செல்வாக்கும் அதிகாரமும், சில எல்லாம் அதிகாரம் ப்ரமோஷன் வாங்குறது கஷ்டப்படுறாங்க. ஜபமணி ஜபமணி ஜபமணி, ஆண்டவரே அவருக்கு வாசல் திறப்பார். ஆண்டவர் அல்லேலூயா. லஞ்சம் கொடுத்து வாங்கலாம், அப்படி தேவையில்லை நமக்கு. ஆண்டவரை நிறைவேற்றணும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி, ஆண்டவர் விசுவாசி இப்படிதான் உனக்கு துன்பப்படுறான். நீ என்ன வணக்கு, நான் தர உனக்கு அப்படின்னு எப்படி வாழ்ந்துருவேன்ட்டு அவன் பார்த்துனுக்கிறான். ஆண்டரை மட்டும் நீங்க சார்ந்து இருந்தாக்கா பிசாசு நம்மளை பார்த்தாலே எரிஞ்சு ஓடுவான். அல்லேலூயா. ஏன்னா ஆதாம் ஏவாள் எழுந்த அந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து மீட்டி நம்ம கையில் கொடுத்துக்கிறாரு. அந்த அதிகாரம் நம்ம கையில் கொடுத்துக்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாமே கண்ட்ரோல், ஜபத்தினால கண்ட்ரோல் பண்ணணும், ஜபத்தினால எல்லாமே செயல்படும், ஜபத்தினால எல்லாம் செய்யறதுக்கு அதிகாரம் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு கட்டி போட அதிகாரம் கொடுத்துக்கிறார் ஆண்டவர். ஆனா நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போனதான் பிரச்சனை. ஆண்டவரோடு இருந்தால் தான் இந்த காரியம் நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்து அதான் பிசாசு சொல்றான், சாஷ்டம் வணங்கு, மத்தேயு 4:9, நான் உனக்கு தருவேன், விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அவன் துணியகான துண்டாகான ஓடுறான். அவர் சொல்றாரு, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவரைக்கு ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அல்லேலூயா. பாட சொல்றாரு பாத்தீங்களா? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தர், அங்க சொல்ற பிசாசுக்கு சொல்றார் ஆண்டவர், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரைக்கு ஆராதனை செய்வாக. பிசாசுக்கு சொல்றார் ஆண்டவர், உன் தேவனாய் கர்த்தர். அதுதான் பிசாசு என்ன பண்ணணும்? சரண்ட் ஆகணும். ஆண்டவர் சமூகத்தில் சில டைம் அசுத்தாவி பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க? சரண்ட் ஆவாங்க, தப்புன்னு விழுவாங்க, முன்னாடி ஆண்டவர் பாதத்துக்கு விழுவாங்க. சரண்ட் ஆகணும், அசுத்தாவில சரண்ட் ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. சரண்ட் ஆகணும். எஸ். அதனால ஜபம் பண்ணும்போது சரண்டால் இயேசுவின் நாமத்தில் சொன்னாக்கா அப்படியே சரண்ட் ஆகும், தப்புன்னு விழுவ முடியாது. ஆண்டு சமூகத்தில் ஆண்டு பாதத்துக்கு விழும். எப்படி சரண்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொள்வாயாக, ஆராதனை செய்வாயாக எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே. இப்ப எழுதியிருக்கிறது சொல்லும் போது ஆண்டவர் வேத வசனத்தை வாஸ்துனால தான் அங்க சொல்றாங்க. அப்ப பிரமாணங்களை வாஸ்து இருக்கிறார் ஆண்டவர். சொல்றாரு எழுதியிருக்கிறதே. இந்த வசனம் எங்க இருக்கு? இயேசுக்கு சொல்றாருங்களா? எழுதியிருக்கிறதே எங்க இருக்கு? இந்த வசனம் எங்க இருக்குங்க? வசனம்
ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். எங்க எழுதியிருக்கிறது? உபாகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவர் நாமத்தை கொண்டு ஆணையிடுவாக. இதை இயேசு கிறிஸ்து வாசித்ததுனால தான் அவர் அங்க சொல்றாரு. அப்போ நீங்களும் நாங்களும் வேதத்தை வாசிக்கும் போது தான் பிசாசை வசனம் மூலியமாக தோக்கடிக்க முடியும். கரெக்ட் இல்லைங்களா? அதுதான் வசனம் நமக்குள் வேணும். வேத வசனம் நமக்குள் இருக்கணும். வசனம் நமக்குள் இருந்தனாக்கா அந்த வசனம் கிரியை செய்யும். அப்ப அந்த வசனத்தை நீங்க சொல்லும் போது பிசாசு நடுங்குவான். அதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, மனுஷ ரூபம் எடுக்கும்போது அவர் நியாயப்பிரமாணம் வாசித்ததுனால அவர் அந்த வசனத்தை சொல்றாரு. அவன் ஓடுறான், துணியை காணணும், துண்டை காணணும். ஃபைனல் இந்த மாதிரி டெம்டேஷன் வரும்போது நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஜெயிக்கணும். அல்லேலூயா. டெம்டேஷனை கொண்டு வருவான். அதான் 3வது சோதனை. இந்த 3வது சோதனை ஜெயிச்சுன்னு வச்சுங்க, பிசாசு கிட்ட நெருங்க முடியாது. அல்லேலூயா. உடனே ஆண்டவர் தேவதூதன் கூட வச்சிருவாரு. நம்ம எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னாக்கா பிசாசு சோதனை அகப்பட்டு விழுந்து 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 போறோம். விழுந்து போகக்கூடாது. ஆண்டவரே ஃபைனலாக நிற்கும் போது, ஃபைனலாக ஆண்டவர் அடி கொடுக்கும் போது தேவதூதன் தான் கூட இருப்பாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் சேஃப்டி பண்ணி விடுறார். ஆண்டவர் திரும்ப யாருக்கிட்ட நெருங்க முடியாது. பிசாசு பாத்தியா, இனி அவன் பேச்சு நீ போகக்கூடாது. இப்படியே சொல்லிடுவார், இனி அவன் பேச்சு போகக்கூடாது. அவன் எதுலையும் அவன் மயங்க மாட்டான். அவுட் அவுட். பணத்தில் மயங்க பார்க்குறியா, பணத்துக்கு மயங்க மாட்டான். இல்லை லேடிஸ் இச்சை நாள் விழுன்னு பார்க்குறியா, அதில் மயங்க மாட்டான். அவுட் அவுட் அவுட். பெருமையில் விழு, அது அவுட், போயிடு. செல்வாக்கு போயிடு, அதிகாரம் போயிடு. போயிடுச்சுங்களா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அப்படி போகும்போது தான் ஆண்டவர் சூப்பரான இடத்துக்கு போவார். இந்த வசனத்தை அவர் சிறு பகுதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படும் போது மேற்கொள்ள காட்டியது. இந்த செய்வதான மூலம் ஆராதிப்பேன் நோக்கத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உண்மையாக வலியுறுத்தினார். இஸ்ரவேலின் தேவனாய் யெகோவா, வேதாகமத்தின் தேவன், இப்பிரபஞ்ச சிருஷ்டிகர், அவர் மட்டுமே ஆராதிக்கவும் சிருஷ்டிக்கவும் வேண்டும். ஆராதிக்க என்று இங்கு மொழிபெயர்க்கப்பட்டது எபிரேயர் வார்த்தையிலே சேவிக்க அர்த்தமா. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணுமோ ஆராதிக்கணும். அல்லேலூயா. இப்ப ஆராதனை சொல்லும் போது எவ்வளவு முக்கியத்தை பார்த்தீங்களா? ஆராதனையில் மிஸ் ஆயிடுறீங்க. ஆராதனை மிஸ் ஆகக்கூடாது. நீங்க ஆராதிக்கிற தேவனை ஆராதனைக்கு முன்னாடி வந்துடும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கும் போது பயங்கரமான கிறிஸ்தவ வேணும். ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எந்த இச்சைக்கும் விழக்கூடாது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏசப்பா நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா இயேசுவே, நீ நல்லவர் 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 நல்லவர், கிருபை உள்ள தேவன் அப்பா, இரக்கமுள்ள தேவன். ஆண்டவரே ஓ இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பா ஓ இயேசுவே, எந்த நாவில் புது பாட்டு. ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவி அவரே நம் பாடு.
கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா, என் தேவன் அப்பா, வெறுக்க முடியாக என் தேவன் அதிகாரத்தின் வல்லமை எங்களுக்கு தந்து நடத்தினாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அன்பில் வளர முடியாக அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்கிறபடி என் தேவன் அப்படியே செய்வீராக இயேசுவின் நாமம். அப்பா, இந்த ஆன்லைன்ல பார்க்கிறேன்